சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா பேங்க் நிஃப்டி பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நமக்கு நிஃப்டியும் கொஞ்சம் டவுனில் இருந்திருக்கும். மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து 22,520 சம்திங் க்ளோசிங். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து 22,512 க்ளோசிங். நமக்கு அப்கமிங் டேஸ் வரப்போகிற டேஸ் எப்படி இருக்குன்றது ஃபுல் வீடியோ வந்து மார்னிங் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் அதை வியூ பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி சார்ட்டு பார்த்துடலாம், ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சப்ஸ்கிரைபர்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பிஃபோராகவே. பேங்க் நிஃப்டி வந்து சேனலில் இருக்குன்றதை பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் லோவை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இதையும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகலாம்னா, நமக்கு இன்னுமே மார்க்கெட் வந்து என்ன ஆகலாம், டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் கிளியராக. ஸோ பேட்டர்ன் நமக்கு ஓகேங்க. இது லோ, ஓகேங்களா. ஹை லோ, மறுபடியும் மார்க்கெட் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, ஓகேங்களா. இங்கேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க லாங்கு. இது என்ன பேட்டர்ன் ஆக்சுவலாக, இலியாட் பேட்டர்ன், ஓகேங்களா. இலியாட் இம்ப்ரெசிவ். ஸோ என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ரிலேட்டிவ் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. இது நிஃப்டி சார்ட்டு, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் போய்ட்டு இலியாட் பேட்டர்ன், ஸோ இலியாட் பேட்டர்ன் டெலிட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம், லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 1 இங்கே, 2 3 0 1 2 3, அடுத்து 4 5, ஓகேங்களா. ஸோ இதை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டார்டிங் லைன்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் கரெக்டாக இந்த லோ வந்து ரீச் ஆகிருக்கும்.
ஸோ ரைட், இங்கே கரெக்டாக இருக்கா, லைனில் இருக்கா ஆக்சுவலாக மார்க்கெட்டு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் இன்னுமே டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இலியாட் வேவோட டார்கெட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இலியாட்டோட பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு 1 2 3 4 5 பிரேக் அவுட்னால் நமக்கு என்ன இருக்குன்னா, மேபி ப்ரீவியஸ் இந்த 1 இருக்குல்ல, இந்த டார்கெட் இருக்கும் உங்களுக்கு. $40,000 40,000. ஆல்ரெடி இந்த டார்கெட் வந்திருக்கும். அந்த இலியாட் பேட்டர்ன் அது கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் அதோடய டார்கெட் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு நமக்கு என்ன இருக்குன்னா, ஆக்சுவலாக 12 மந்த் சார்ட்டு ஓகேங்களா, ஹையர் டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கோம். 12 மந்த் சார்ட்டில் ப்ரீவியஸ் மார்க்கெட் வந்து பியூர் சைட்வேஸ் மார்க்கெட். இந்த ப்ரீவியஸ் கேண்டில் எடுத்துக்கங்க, இதோட ஹை எடுத்துக்கங்க, இருக்கிற ஆல் டைம் ஹை ஆல் டைம் லோ லாஸ்ட்டு 2 இயர்ஸ். இதை போய்ட்டு என்ன பண்ணுங்கள், நமக்கு 3 மந்த் சார்ட்டில் கொடுங்க. மார்க்கெட் நமக்கு இது உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போது, ப்ரீவியஸ் ஹை ஓகேங்களா. ஸோ லோயர் ஹை ரீடெஸ்ட்மெண்ட்டு டார்கெட்டு. நமக்கு இப்போது இந்த லெவல் மட்டும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது இருக்கட்டும், ப்ரீவியஸாக இருக்கட்டும். ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு இன்னுமே மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகலாம், 50,657 மேஜரான டார்கெட் ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி எடுத்து டார்கெட் நோட் பண்ணிக்கோங்க, 0.786 0.786 ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி 50,657 ஃபிப் ரீடெஸ்ட்மெண்ட் லெவலு. இங்கே நம்ம எடுத்துருக்கிறது வந்து 3 மந்த் சார்ட்டு ஓகேங்களா. ஹையர் டைம் ஃப்ரேமு நமக்கு வந்து இப்போது இதோட ரேஞ்ச் பவுண்ட் என்னன்னு ஆல்ரெடி பார்த்தோம், ஜஸ்ட் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி வந்து 47,475 ஓகேங்களா. இது லோ, ஓவரால் லோ. ஓவரால் ஹை எவ்வளோ, 61,731 ஆல் டைம் ஹை. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இந்த லெவல் கூட தான். ஓவரால் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ராப் நீங்கள் ஒரு என்ன பண்ணுங்கள், ஒரு ஹை ஒரு லோ ட்ராப் பண்ணிட்டு
இதுக்கு ஹை வந்து 61,700, 31. லோ வந்து 47,475. ஓகேங்களா, இது லோ. ஸோ நோட் பண்ணிட்டு இதோட ரீடேஸ்மெண்ட் லெவல் பார்த்தோம், செக் பண்ணோம். மார்க்கெட் வந்து இதுக்கு பிலோ வருது அப்படின்னா என்னென்ன டார்கெட் இருக்கும், இதுக்கு ஹை இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னென்ன டார்கெட் இருக்கும்னு எடுத்து பார்க்கலாம். நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமே எடுத்துக்கோங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு அவ்வளோவா மூவ்மெண்ட் தெரியாது, ஆக்சுவலாக இருக்காது. லோயர் டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணிங்கன்னா 6 மந்த் சார்ட்டு, ஜஸ்ட் 3 மந்த் சார்ட். ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து சின்னதாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நியர்பை ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணிங்கன்னா, மார்க்கெட் 51 இருக்கா, மார்க்கெட் 51,400 பிலோ 400னா உங்களுக்கு 51,354 ஒரு சப்போர்ட் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, 51,354. ஓகேங்களா, ஸோ இந்த சப்போர்ட் இருக்கும். இதை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் இப்போது கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் டைம் ஹையில் வந்து நமக்கு என்ன இருக்கும், ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு டார்கெட் இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது 51,354 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், அடுத்தது பையி செல்லு ஆக்சுவலாக. ஓகேங்களா, இங்கேருந்து என்ன நீங்கள் வந்து அடுத்து மந்த் சார்ட் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ சப்போர்ட் வந்து 47. ஸோ மந்த்து இங்கே ஒரு சப்போர்ட் பார்த்தாங்களே சின்னதாக ஆக்சுவலாக. ஸோ இந்த சப்போர்ட் தான் இங்கே ரியாக்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, 51,354. ஸோ இந்த சப்போர்ட்டு மார்க்கெட் என்ன இருக்குது, சேனல் எடுத்துக்கங்க. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டு 0.618 இல்லைனா 0.78 இருக்கலாம். இல்லை அப்படின்னா இதோட டார்கெட் வந்து நமக்கு இங்கே ஒரு மிடில் சின்னதாக என்ன இருக்கும், ஒரு சப்போர்ட் இருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இதோட லெவல் வந்து 51. ஸோ இந்த லோ 47,498, 61,746. ஓகேங்களா, ஸோ இந்த லோ ஹை இங்கே ஒரு சின்ன ஒரு நமக்கு மிடில் ஒரு சப்போர்ட்டு ஆக்சுவலாக 51,354. ஓகேங்களா, இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம்னா 51 பிரேக் அவுட் ஆகுதுன்னா 51, 52 லோ. அடுத்தது வந்து உங்களுக்கு 51,140. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த லெவலாக இருக்கலாம். 50,915, 50,783, 50,657, 50,504. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் அடுத்தடுத்த டார்கெட்ஸாக இருக்கலாம். பிலோ வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ 51 இருக்குது. ஸோ 51 உங்களுக்கு
இதையும் பிரேக் ஆகுது அப்படின்னா 50 பிரேக் ஆகுதுன்னா 49,000 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஃபைனலாக. ஸோ நமக்கு அடுத்தடுத்து மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டிக்கான செல் என்ட்ரிக்கான டார்கெட். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட்டர்ஸ் லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். மறுபடியும் பை ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட்டு பை ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அப் டு வந்து எது வரைக்கும் போகலான்னா 51,600 இது எல்லாமே வந்து பை என்ட்ரிக்கான டார்கெட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது 51,400க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, என்னது 400க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம்னா பிலோ இது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். 51,354 ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 51,624, செகண்ட் டார்கெட் வந்து 52,123 அது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டவுன் ட்ரெண்டாக அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கேன். ஓவரால் ஆல் டைம் ஹையும் பார்த்துருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு கரெக்டாக அந்த லெவலுக்குள்ளே இருக்கும். ஏதாவது டவுட் வந்தால் கேளுங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், மார்க்கெட் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நான் இடையில அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓவரால் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் மார்க்கெட் பார்த்துருக்கேன். கொஞ்சம் அனலைஸ் பண்ண கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, கஷ்டமாக கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லோ அண்ட் ஹை எடுத்துகிட்டு $49,400. ஸோ 49, 48 அந்த லோவை பார்த்துருப்போம். 49,000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 49 ஓவரால் லோ. ஆனால் ஆல் டைமில் வந்து நமக்கு இது தான், இது சின்ன ஒரு சப்போர்ட் மிடில் இருக்கும். ஓகேங்களா? ரீடெஸ்ட் ஆகுதுன்னு இந்த டார்கெட் வரும். இல்லை அப்படின்னா ஆல் டைம் ஹை வந்து நமக்கு ப்ரீவியஸாக இந்த லோ. ஓகேங்களா? இந்த ஹை மேஜராக இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது தான் நமக்கு. ஸோ ட்ராப் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டை ட்ராப் பண்ணிட்டு இந்த லெவலில் வச்சுக்கோங்க. இந்த லெவலில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே டே சார்ட்டுக்கு போய்ட்டு மூவ் பண்ணுங்கள். கிளியராக இருக்கும் உங்களுக்கு. டே சார்ட்டில் வீக்லி சார்ட்டே கொடுங்க. ஓகேங்களா? கிளியராக இருக்கா? இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் ஹை மூவ் ஆகிருக்கும். அங்கேருந்து மறுபடியும் இந்த சப்போர்ட்டு, இந்த ஹை லோ மூவ் ஆகிட்டு ஹையர் ஹையில் வந்துட்டு மார்க்கெட் டவுன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ப்ரீவியஸாக எங்கே இருக்கணும் மார்க்கெட்னா 49,735. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸு. உங்களுக்கு அப்கமிங் டேஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்ப்போம். லெவல்ஸ் வேணும்னா இந்த லைனுக்கு நேராகவே இருக்கும். 60,000, 57,500, 53,596, 49,735. ஓகேங்களா? ஸோ 49,735, 47,658. ஸோ இந்த லெவல்ஸு. இங்கே வந்து என்ன பண்ணலாம் வேணால் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 0.786, 41,586 பிலோ வருது அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மறுபடியும் மார்க்கெட் பை ஆகும். ஓகேங்களா?
ஸோ இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.